يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா கருணை முழுமையாக உண்டாகட்டுமாக. அன்றுக்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இங்கே பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கொஞ்சம் மக்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. இன்னைக்கு லீவு நாளுங்கனால கொஞ்சம் அதிகமான ஆட்கள் வர வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு முன்னாடி தள்ளி இருக்க முடியுமோ முன்னாடி வந்துருங்க. அன்றுக்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நம்பிக்கை கொண்டோரே என்று அழைத்து திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பல அறிவுரைகளை மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த கருத்துப்பட திருக்குர்ஆனில் கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான வசனங்களில் அல்லாஹ் அழைத்து பல்வேறு விதமான அறிவுரைகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக இருக்கட்டும், அதே போல குடும்ப விஷயமாக இருக்கட்டும், பிறரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த அறிவுரைகளை எல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான். ஏன் இதே ஜும்மாவை கூட அல்லாஹ் சொல்லும் போது கூட அது கூட கடமையான ஒரு வணக்கம் தான். அதை சொல்லும் போது கூட யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, நீங்கள் ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வை நினைவுறுவதற்கு என்றெல்லாம் அல்லாஹ் ஈமான் கொண்டோரே என்று அழைத்து பேசுகின்றான். நோன்பை பற்றி பேசும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று நோன்பை பற்றி அல்லாஹ் என்ன செய்கின்றான், உங்கள் முன்னோர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சமுடையவராக ஆக வேண்டும் என்கின்ற அறிவுரை அல்லாஹ் சொல்லுகின்றான். குடும்பம் சார்ந்து பேசும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாராம், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், மூமின்களை அழைத்து சொல்லுகின்றான். அதே போல யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருள் செல்வமோ உங்களுடைய மக்கள் செல்வமோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் திசை திருப்ப விட வேண்டாம் என்கின்ற அறிவுரை அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப இந்த கருத்துப்பட திருக்குர்ஆனில் கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான இடங்களில் நம்பிக்கையாளர்களே நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் அழைத்து சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கத்தை பொறுத்த அளவில் நம்பிக்கையின் அடிப்படையில் அதற்கான கூலி என்பது நமக்கு கிடைக்கும் என்பது மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்.
செயல்பாடுகள் ரீதியாக செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கும் இந்த மார்க்கத்தின் நன்மை உண்டு. இரண்டுக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், செயல் ரீதியாக வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக ஒரு காரியத்திலே ஒரு கவனக்குறைவாக அல்லது அதில் ஏதாவது ஒரு பிழை ஏற்படும் என்று சொன்னால் இன்ன பிற வணக்கங்களை வைத்து அதை சரி செய்து விடலாம் என்கின்ற வழிகாட்டுதல் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்பிக்கை சார்ந்த விஷயத்திலே இது மாதிரியான ஒரு சாய்ஸ் கிடையாது. இதை நம்பாட்டாலும் பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையில கிடையாது. நம்பிக்கை என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதிலே உறுதியாக இருக்க வேண்டும், அதுவும் சந்தேகம் இல்லாத நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், திருக்குர்ஆனிலே நம்பிக்கை கொண்டோரே நம்பிக்கை கொண்டோரே என்று மீண்டும் மீண்டும் எல்லா அறிவுரைகளும் நமக்கு சொல்லப்படுகின்றது. நம்பிக்கையான விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுவதை போல அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை நம்புவது, வேதங்களை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, வானவர்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, விதியை நம்புவது என்று சொல்லி 6 விஷயங்களை இஸ்லாம் என்ன செய்கின்றது, நம்பிக்கையுடைய விஷயத்திலே சொல்லி காண்பிக்கின்றது. இதை நம்பித்தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது, தூதரை பார்த்தது கிடையாது, அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை பார்த்தது கிடையாது, வானவர்களை பார்த்தது கிடையாது, மறுமை இனிமேல் தான் வரப்போகின்றது, அதையும் நான் பார்க்க போகிறோம். எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யறோம், அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்துகின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். இந்த 6 விஷயங்கள்ல 5 நான் ஏத்துக்கிறேங்க, மறுமைனால ஒண்ணு கிடையாதுங்க, எல்லாம் இறந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் கொண்டு போய் அடக்கம் செஞ்சாச்சுன்னா யார் என்ன செய்ய போறா என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறிதான். எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், மலக்குமார்கள் ஒண்ணு சொல்றீங்க, அவங்க யாருங்க பார்த்தா, அதெல்லாம் ஏத்துற மாதிரி இல்லைங்க என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய மறுமை வாழ்க்கையும் கேள்விக்குறிதான். அப்ப இந்த 6மே எப்படி இருக்க வேண்டும், முழுமையாக உறுதியாக சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தான் மூமின்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் திருக்குர்ஆனுடைய அறிவுரைகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் பக்ராவுடைய ஆரம்பத்திலே அதைத்தான் குறிப்பிடுகின்றான். தாலிக்கல் கிதாப், இது வேதம், லா ரைப ஃபீஹ், இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, ஹுதல்லில் முத்தகீன், அது இறையச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் நம்பிக்கை கொண்டு மறைவான வெற்றி நம்புவார்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலை அல்லாஹ் போட்டுவிட்டு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப பாருங்க, நம்பிக்கை என்பது சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்ற கருத்துப்பட அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் இது மாதிரி ஏராளமான வசனங்களில் சுட்டி காண்பிக்கின்றான். நம்பிக்கையுடைய விஷயத்திலே இன்றைக்கு நாம் இதை கூடுதலாக சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நடைமுறையிலே பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்த்தாலே சந்தேகத்தோடு தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பொருளாதார சம்பந்தமாக எடுத்து பாருங்க, தொழாத ஒருத்தட்ட போய் கேளுங்க, ஏன் பாய் தொழ வர முடியுங்க, இல்ல இப்பதான் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் எல்லாம் கரெக்டா ஆயிடுச்சுன்னா வந்துருவேன். அவருக்கு பாருங்க, இந்த தொழுகை போக வணக்க வழிபாடுகள் போக அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய ரிஸ்கை தருவான் என்ற நம்பிக்கை இல்ல. நம்ம வேலை பார்த்தா தான் நமக்கு கஞ்சி, நம்ம வேலை பார்த்தா நமக்கு சோறு என்ற அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். மார்க்கத்தின் பெயரால் திருமணத்திலே வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் மாப்பிள்ளை வீட்டில இருந்து சொல்லக்கூடிய பதில் என்ன, இவங்க சும்மா கல்யாணம் பண்ண முடியுமா, கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ அதற்கு வீடு வாங்க வேண்டும், அதற்கு பின்னால் குழந்தை, எவ்வளவு செலவுகள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டா கொஞ்சம் அவருக்கு ஈஸியா இருக்கும்ல. ஆனா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், பாரக்கல்லாஹு லக்க, திருமணத்தின் வழியாக உனக்கு பரக்கத் இருக்குது என்று. நம்பிக்கை இல்லாம இருக்குது. அப்ப எதையெல்லாம் மார்க்கம் சொல்லுகின்றதோ, வட்டி தொடர்பாக எடுத்துக் கொள்ளுங்கள், வட்டி இல்லாம வியாபாரம் பண்ண முடியுமா என்று அந்த கேள்வியை நம்ம கிட்டே திருப்புறாங்க. இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையானது, நம்பிக்கையானது சந்தேகத்தோடு தான் இருக்கிறதோ என்கின்ற கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் இந்த நம்பிக்கை அமைந்திருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். மூமின்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உறுதியாக நம்ப வேண்டும், சந்தேகம் இல்லாமல் நம்ப வேண்டும் என்கின்ற அறிவுரையைத்தான் மீண்டும் மீண்டும் திருக்குர்ஆனில் நமக்கு பல வசனங்கள் சுட்டி காண்பிக்கின்றது. இதே திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு ஓதி காண்பிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கின்றது, சந்தேகம் இல்லாத நம்பிக்கைக்கு எத்தனை உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒரே ஒரு செய்தி எடுத்துக்கோங்க, அது அவருடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் உறுதியாக இருந்ததை பார்ப்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இந்த மார்க்கத்தை ஆரம்பத்திலே சொல்லுகின்ற பொழுது குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு வருகின்றது. குடும்பத்திலே பல்வேறு விதமான ஏச்சுக்கள், பேச்சுக்கள்,
பல்வேறு விதமான சங்கடங்களுக்கு மத்தியிலே குடும்பத்தாரையும் தாண்டி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற அறிவுரை. இப்படியே சத்தியத்தை சொல்வதால் மக்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஏன் சரியான கொள்கையை சொல்லுகின்ற பொழுது அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா காலகட்டத்திலும் அந்த தொந்தரவு இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் அப்படித்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான எதிரிகளை சம்பாதித்து வைத்திருந்தார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹர் ரசூல், நபியே என்று அல்லாஹ் அழைத்து விட்டு, பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அதை நீங்கள் மக்களுக்கு போய் சொல்லுங்க. இல்லம் தஃபால், நீங்கள் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் ஃபமா பல்லகத ரிசாலத்துகும், நீங்கள் தூது செய்தி எடுத்து சொன்னவராக ஆக மாட்டேன். எதை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றானோ அது மக்களுக்கு போய் நீங்க சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனித கரங்களில் இருந்து உங்களுக்கு மரணம் வராது, மனித கரத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்கின்ற ஒரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்லுகின்றான். இப்ப சத்தியத்தை மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது பல்வேறு விதமான எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய, எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய, குடும்பத்திலிருந்து பல பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய வகையில் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? தைரியதாட்சமாக மக்களுக்கு போய் சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர்களால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது, உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய அந்த தனிமையான சந்திப்புகள் இதையெல்லாம் உறுதிப்படுத்துகின்றது. சந்தேகம் இல்லாத ஈமான் உறுதிப்படுத்துகின்றது. ஏன் இப்படி சொல்லிவிட்டு இன்றைய காலகட்டத்தில் ஒரு தலைவர் இருக்க முடியாது. இவ்வளவு காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரங்கள், மன்னர்கள் 4-5 பாதுகாப்போடு இருக்கக்கூடியவர்கள் கூட என்னை யாரும் கொல்ல முடியாது என்று அறிவித்து விட்டுலாம் என்ன செய்ய முடியாது, உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இதை அறிவித்ததற்கு பின்னால் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை சந்தர்ப்பங்கள் தனிமையை அவர்களுக்கு அமைத்து கொடுத்தார்கள். யாராவது கொல்ல முடிஞ்சா? கொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அந்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இருந்தது. சந்தேகம் இல்லாத அந்த ஒரு நம்பிக்கையை பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏன்? இதெல்லாம் நமக்கு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்க, எத்தனை செய்திகள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு விதமான அந்த எதிரிகளுக்கு மத்தியிலே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? மக்கள் போய் பார்ப்பதற்கு முன்னால் இவங்க போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. போய் மக்களுடைய அந்த விஷயங்களை பார்த்து விட்டு மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுகின்றார்கள். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நான் பார்த்துட்டு வந்து விட்டேன் என்று சொல்லி மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுகின்றார்கள். பாருங்க, தன்னந்தனியாக ஒரு மனிதர் போய் சென்று, இதெல்லாம் இந்த வசனத்திற்கு பின்னால் தான். அவர்களை கொல்வதற்கான பல வாய்ப்புகள் இருந்த பொழுதும் அவர்களை கொல்ல முடியவில்லை. ஏன்? அவர்கள் அந்த அளவுக்கு அதை சந்தேகம் இல்லாமல் இருந்தார்கள். சந்தேகம் இல்லாத உறுதியான தன்மை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இப்படி ஏராளமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தில் உள்ள அந்த எதிரிகள் என்பது வேதக்காரர்கள் கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய முனாஃபிக்கள் முதல் கொண்டு பல்வேறு விதமான எதிரிகள் இருந்தார்கள். எந்த நேரத்திலும் அவர்களால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய நம்பிக்கை அப்படி இருந்தது. பாருங்க, திருக்குர்ஆன் நபிமொழிகளை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏராளமான செய்திகள் அப்படித்தான் காண்பிக்கின்றது. இதற்கு பின்னால் எத்தனை போர்க்களங்களை சந்திச்சிருப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த வசனத்திற்கு பின்னால் எவ்வளவோ போர்க்களங்களை சந்தித்தார்கள். பின்னாடி உட்கார்ந்துகிட்டு கமாண்ட் கொடுக்கிற வேலை கிடையாது. நேருக்கு நேராக வாளை எடுத்து எதிரிகளோடு சண்டை போடக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரு தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிரிகளால் கொல்ல முடிஞ்சதா? உஹது போர்க்களத்திலே ஒரு காயத்தை ஏற்படுத்த முடிந்தது, அவர்களுக்கு மரணம் வரவில்லை. ஏன்? அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். உறுதியான நம்பிக்கைக்கு இப்படி ஏராளமான சான்றுகளை பார்க்க முடியும். நயவஞ்சர்களால் எத்தனை நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொல்லைகள் இருந்தது, ஒன்றுமே செய்ய முடியாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மக்களுக்கு சொல்லுகின்ற அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தேகம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்ததற்கான ஏராளமான சான்றுகளை பார்க்கின்றோம். இன்னும் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 5 தொழுகையில சர்வ சாதாரண அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கலாம். இன்னைக்கு அப்படி ஒரு தலைவரை சந்திக்க முடியுமா? 5 நேர தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலை பார்க்க முடியும். ஏன்? கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த கிராமவாசிகள் சில நேரங்களில் ஜக்காத்துடைய அந்த பொருட்களை கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்துல துண்டை போட்டு இறுக்கி கேட்பாங்க, பொருளை எடு, விடுப்பா, எடுத்தார, எடுத்து வச்சாதான் விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் செய்தி
செய்திகள் நபிமொழியிலே காணப்படுகின்றது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை சர்வ சாதாரணமாக சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இலகுவாக சந்திக்கலாம். கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லா நேரத்திலும் இருந்த பிறகும் கூட அவர்கள் கொள்ள முடியல. எப்படியான ஒரு நம்பிக்கை பாருங்களேன். ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில பிரச்சனை. என்ன பிரச்சனை? பொருளாதார பிரச்சனை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோட நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு மாத காலம் பேசவே மாட்டேன் என்று சொல்லி தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. அங்க போய் தன்னுடைய அந்த ஒரு மாத காலம் இருந்து இருக்கின்றார்கள். இந்த செய்தி அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் தெரியாம இருக்கும். ஒரு மாத காலம் இருந்திருக்கின்றார்கள் தனிமையாக. அல்லாஹ்வுடைய தூதர் தனியா உட்கார்ந்து என்றெல்லாம் நபிமொழிகளே வருகின்றது. ஒரு மாத காலம் இருந்திருக்கின்றார்கள். அவர்களை கொள்வதற்கான, அவர்களை முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படி எத்தனை சான்றுகள் சொல்ல முடியும்? இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை நமக்கு சொன்னார்களோ அவருடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு விஷயத்தை மாத்திரமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லா விஷயத்திலும் அவருடைய அந்த உறுதித்தன்மை என்பது சந்தேகம் இல்லாமல் இருந்ததற்கான ஏராளமான சான்றுகளை ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். ஒரு நாள் போர்க்களத்தை முடிச்சுட்டு திருப்பி வர்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய ஓய்வறைக்கு அங்கங்கே தங்களுடைய அந்த இடத்தை அமைச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா ஒரு எதிரி வந்து அந்த வாளை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை கழுத்துல வச்சு கேட்கின்றான், இப்பொழுது என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்கின்றான். அவரே சொல்றான், உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தோழர்கள் தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன கொள்வார்கள், ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களை கொன்றுவேன் என்றெல்லாம் மிரட்டல் விட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, எந்த விதமான சலனமும் கிடையாது. நமக்கு திடீரென்று வைத்தால் கூட நம்ம பதறிடுவோம், என்ன செய்யணுமே நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். ஒரே வார்த்தை. அந்த எதிரியுடைய இருக்க வாள் அப்படியே கீழே விழுந்து விட்டது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது உன்னிடம் இருந்து என்ன யார் காப்பாற்றுவான் திருப்பி கேட்கிறாங்க. அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். இப்படியெல்லாம் எந்த ஒரு சூழலிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நம்பிக்கை என்பது ஒரு இம்மி அளவு கூட சந்தேகம் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், இந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு மூமின்களுக்கு வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், மூமின்களை அழைத்து இத்தனை அறிவுரைகள், நம்பிக்கை கொண்டோரே நம்பிக்கை கொண்டோரே நம்பிக்கை கொண்டோரே என்று திரும்ப திரும்ப நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை அதிகமாக சொல்வதற்கான காரணம் இதுதான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே சந்தேகம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை உறுதியாக இருந்ததற்கான இப்படி ஏராளமான சான்றுகளை காட்ட முடியும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாடம் பெற்ற நபித்தோருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க, அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையிலும் உறுதியான ஒரு நம்பிக்கையை பார்க்க முடிகின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்ன செய்தான், மிஹ்ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பயணத்துக்கு அழைச்சிட்டு போறான். இந்த பயணம் சம்பந்தமாக அன்றைய காலத்திலே வந்து பெரிய சர்ச்சை எல்லாம் கிளம்பியது. அது எப்படி மிஹ்ராஜ் பயணத்துக்கு போக முடியும்? ஏன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனோம். அங்கிருந்து வானம் பூமி எல்லாம் கடந்து அங்க பைத்துல் முகத்தஸ், அங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள், ஒவ்வொரு வானத்திலும் இத்தனை நபிமார்கள் சந்தித்தல், எல்லாத்தையும் பார்த்து விட்டு சுபுக்குள்ள வந்துட்டாங்க என்கின்ற செய்தியை மக்களுக்கு போய் சொன்னா மக்கள் எப்படி எடுப்பாங்க? இப்படி சொன்னவுடன் அன்றைக்கு இருந்த அந்த காபிர்கள் என்ன செஞ்சாங்க, அருமையான ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதரை வந்து பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், இவர் வந்து சூனியக்காரர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த செய்தி கிடைச்சா எப்படி இருக்கும், இதை உறுதி பண்ணிடலாம் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் அந்த பயணம் உண்மை. அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் உறுதிப்படுத்துகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அக்ஸா வரை மலைக்கு சென்ற இறைவன் தூயவன் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், மிஹ்ராஜுடைய பயணத்தை உறுதிப்படுத்துகின்றான். இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அபூபக்கர் அவங்க இடத்துல வர்றார். ஒரு மனிதர் என்ன செய்றாரு, வந்து இதை சொன்னா அப்படியே சொல்றாரு, சரி என்னன்னு பாப்ப என்று நினைத்துக் கொண்டு அவர் வந்து சொல்லுகின்றார். என்ன உன்னுடைய தோழர் எப்படி பேசுறாரு முகமது, என்ன பேசுறாரு, ஒரே நாள்ல பைத்துல் முகத்தஸுக்கு போனாரா, வானத்துக்கு போனாரா என்று சொன்னவுடன் அவர் நினைச்சாரு இவர்கிட்ட இருந்து அவருக்கு சாதகமான பதில் வரும் என்று சொல்லி
அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க கேட்டார்கள், இதை சொன்னது முஹம்மதா என்று கேட்டார்கள். முஹம்மது தான். முஹம்மது சொல்வார்கள் என்று சொன்னால் அது உண்மை என்று சொன்னார்கள். கொஞ்சம் கூட கேட்டு சொல்லுவோம், எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள் என்று சொன்னால் அது 100% உண்மைதான் என்று சொல்லி அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். பாருங்க எப்படியான உறுதி பாருங்க. சந்தேகம் இல்லாத ஒரு ஈமான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் சரி, அவரால் உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்திலும் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இந்த மன உறுதி தான் இன்னைக்கு நமக்கு வேண்டும். இந்த ஈமான் தான் வேண்டும். சந்தேகத்தோடு நீங்க என்ன செய்ய வேண்டாம். இந்த மார்க்கத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னால் அது நாளைக்கு மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தருமா என்கின்ற கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு பல வழிகளை திறந்துவிடும். இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த பல்வேறு விஷயங்களில் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்பது ரொம்ப ஒரு மூமினுக்கு தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் வராரு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்க ஒரு அறிவுரை ஒன்னு சொல்லணும். அந்த அறிவுரை நான் கேட்டதற்கு பின்னால் வேறு யார் இடத்துல எதையுமே கேட்க கூடாது. அப்படி ஒரு அறிவுரை சொல்லுங்க என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல், சும்மஸ்தகிம், அதிலே உறுதியாக நில் என்று சொல்லி அவருக்கு அறிவுரை சொன்னார்கள். இதையெல்லாம் நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் உலக மோகத்திலே பல்வேறு நேரங்களில் இதை தூக்கி போட்டுதான் நாம் அதை ஏந்து கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சந்தேகத்தோடு பயணிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த வசனங்களை எல்லாம் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி நபித்தோருடைய எண்ணற்ற செய்திகள் என்ன செய்கின்றது, அந்த சந்தேகம் இல்லாத ஈமானை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே ஒரு போர் ஒன்று வருகின்றது. என்ன போரு? அந்த அந்த காலத்துல அந்த எதிரிகளை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஏராளமான போர்கள் எதிரிகள் வந்து கடைசி வரையிலும் இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி இஸ்லாத்துக்கு எதிரிகள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம் திடீரென்று ஒரு போர் வருகின்றது. அந்த மனிதர், அந்த கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து நானும் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் போட்டும் என்று சொல்ல அவருக்கு அறிவுரை சொல்றாங்க. இல்ல, அவர் ரொம்ப ஆர்வ மிகுதியில நானும் வருவேன் என்றெல்லாம் கடைசி வரையில கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு என்ன செய்றாங்க, ஒரு அனுமதி கொடுக்கிறாங்க. போர்க்களத்தில் எதிரிகளோடு சண்டை போடக்கூடிய வாய்ப்பு கொடுக்கல. அந்த போர்க்களத்தில் வாகனங்கள் கொண்டு வருவாங்களே, அந்த வாகனங்களை பாதுகாப்பதற்கு இவர் பொறுப்பாளராக போடுறாங்க. போர்க்களத்துக்கு வரக்கூடிய பாதுகாப்பாக போடுறாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பொறுப்பு. வாகனங்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், எதிரிகள் வாகனங்களை வீழ்த்தி விடுவார் என்று சொன்னால் போரே தலைகளா மாறிடும். அந்த பொறுப்பு மாத்திரம் இவருக்கு கொடுக்கிறாங்க. இப்படி கொடுக்கிற நேரத்தில் அந்த போரும் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு வெற்றியாகின்றது. போர்க்களத்தில் கிடைத்த அந்த பொருட்கள் இருக்குது இல்லையா, கனிமத் அடிப்படையில் ஜெயித்தவர்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள். இது இஸ்லாமிய சட்டம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இந்த கனிமத்துடைய பொருட்களை எல்லாம் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க. இவர் ஊருக்கு கிராமத்துக்கு போயிட்டாரு. இவருடைய பங்கை இடத்துல கொடுத்து விடுறாங்க. இவர்கிட்ட கொடுத்து விட்டா இவர் என்ன, இது எனக்கு என்ன கொடுக்குறீங்க? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தான் கொடுத்தாங்க, போர்க்களத்தில் கலந்துக்கிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் அப்படியே அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு நேர அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர், மஹாதா, என்ன இது, இது என்ன இது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்ற பொழுது, இது உனக்கான உரிமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதற்கு அவர் திருப்பி சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரை, இதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கு பொருளாதாரம் கிடைக்கும், என்னுடைய வாழ்வாதாரத்தை வளர்த்துக் கொள்வேன், இதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, எதிரிகளோடு சண்டை போட்டு அந்த எதிரிகளுடைய அந்த எதிரணியில் இருந்து ஒரு அம்பு என்னுடைய தொண்டை குழியை தைக்க வேண்டும், அப்படியே மரணிக்க வேண்டும், அதன் மூலம் சொர்க்கம் செல்லுவேன், இதுதான் என்னுடைய ஆசை, இந்த பொருளாதாரம் என்னுடைய ஆசை கிடையாது என்று சொல்லி அந்த மனிதர் தன்னுடைய கோரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவர் சொல்வது உண்மை என்று சொன்னால், ஏன்னா அவர் உள்ளத்தால உண்மையாக சொல்வார் என்று சொன்னால் அல்லாஹ் அதை உண்மைப்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க. கொஞ்ச நாள் இன்னொரு போர்க்களம் வருகின்றது. போர்க்களத்திலே அந்த ஜெயிச்சதற்கு பின்னால் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு உடலாக அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து வருகின்றார்கள். ஒருவருடைய உடல் கவனிக்கப்படுகின்றது. அவருடைய அந்த கழுத்திலே அவருடைய அந்த அம்பு பாய்ச்சப்பட்ட நிலையில்
இறந்து கிடக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், இவர்தானே அன்னைக்கு வந்து என்னிடத்திலே பேசினார் இவர்தானே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் என்றெல்லாம் நபி மொழிகளே பார்க்கின்றோம். பாருங்க, அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமானில் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்துக்கு வந்தால் என்னென்ன நன்மைகளை சொல்லி இருப்பார்களோ எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதை உண்மைப்படுத்தியிருக்கிறார் என்கின்ற செய்தியை நபி மொழிகளே பார்க்க முடிகின்றது. ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமானானது உறுதியாக சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டுகின்றது. இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் சரி, அவர்கள் ஏற்றுக்கொண்ட நபித்தோருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்ற பல்வேறு விதமான பாடங்களாக அறிவுரைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த நபித்தோருடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் தவறு செய்த போது கூட அவருடைய ஈமானுடைய உறுதியை பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு பெண்மணி வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு இஸ்லாத்துடைய தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி கேட்கிறாங்க. சும்மா ஒண்ணும் அவங்க வந்து வாயில வந்து சொல்லல, விபச்சாரம் செய்வதற்கான ஆதாரம் என்னுடைய வயிற்றில் இருக்கிறது, குழந்தை இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அந்த பெண்மணி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஒரு கட்டத்தில் அதை உறுதி செய்து தண்டனை கொடுக்க வேண்டும். தண்டனை என்று சொன்னால் கல்லாலே அடித்துக் கொள்ள வேண்டும். இப்படியான தண்டனை அவருக்கு காத்திருக்கின்ற நேரத்தில் வயிற்றுல வர குழந்தை இருக்குது, நீ போய் அந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டு வா என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்லுகின்றார்கள். அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, போய் அந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகின்றார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதரே, குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், குழந்தை பெற்றா போதுமா, அதற்கு பால் குடி அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும், அதை நிறைவேற்றி விட்டு வா என்று சொல்லி பால் குடி காலத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புகின்றார்கள். கிட்டத்தட்ட வயிற்றிலே 1 வருடம், குழந்தை 2 வருடம் என்று சொல்லி 3 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக காலங்கள் கடந்து ஓடுகின்றது. இந்த 3 ஆண்டு காலமும் அவர் மரணத்தை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த குழந்தையை கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்பொழுது என்னுடைய குழந்தைக்கான பால்குடி காலம் முடிந்து விட்டது. ஒரு அறிவிப்பிலே வருகின்றது, அந்த குழந்தை ஒரு ரொட்டி துண்டு சாப்பிடக்கூடிய அளவிற்கான அந்த பருவத்தை வந்துவிட்டது என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு கல்லறி தண்டனை நிறைவேற்றினார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். பாருங்க, அந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய உறுதியை பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு தவறு செய்து விட்டோம், பெரிய குற்றத்தை செய்து விட்டோம், இதற்கான தண்டனை நாளை மறுமையில அல்லாஹ் நமக்கு தருவான் என்று சொன்னால் அது நம்மளால தாங்க முடியாது. இவ்வளவு நம்பிக்கை பாருங்க, மறுமையில அல்லாஹ் நம்மளை எழுப்புவான், இதற்கான கேள்வியை கேட்பான். இந்த கேள்வியை நம்ம இடத்துல எழுப்பினால் நம்ம தேற மாட்டோம், நரகத்துக்கு போயிடுவோம். அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை நம்மால் தாங்க முடியாது. அதற்கான பரிகாரம் என்ன? இந்த உலகத்திலேயே அதற்கான பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும். என்ன பரிகாரம்? இஸ்லாமிய அந்த அரசாங்கம் கல்லறி தண்டனை நிறைவேற்ற வேண்டும். கல்லால் அடித்து அந்த பெண்மணி அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக நபி மொழிகளை பார்க்க முடிகிறது என்று சொன்னால் ஏராளமான செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய உறுதித்தன்மையை, சந்தேகமில்லாத தன்மையை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. அத்தகைய சந்தேகம் இல்லாத ஈமான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. ஈமான் கொண்டதால் மாத்திரம் ஒருவன் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த ஈமான் என்பது கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அது சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. எனவே வணக்க வழிபாடுகளில் இன்ன பிற விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஈமானுடைய விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றோமா, ஈமானை சரியாக வைத்திருக்கிறோமா என்பதை எல்லாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு உறுதிப்படுத்துவதற்கான ஏராளமான வரலாறுகள் மூலம் இது போன்ற செய்திகள் மூலம் உறுதிப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த உறுதிக்கான அந்த கூலியை நமக்கு தருவான் என்பதை சொன்னவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவூன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கை என்பது சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஏராளமான சான்றுகளை முதலாவது உரையிலே பார்த்தோம். இப்படி எண்ணற்ற சான்றுகளை நபித்தோருடைய வாழ்க்கையிலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்திலும் சரி, உறுதிக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீண்டிய பட்டியலே இருக்கின்றது. ஏன் இதே பெண்ணோடு விபச்சாரம் செய்த மாயிஸ் என்று சொல்லக்கூடியவர் கூட அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஒத்துக்கொள்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன்,
எனக்கு அந்த தண்டனையை கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார். ஒரு கட்டத்தில் அது உறுதி செய்யப்பட்டவுடன் அவர் தண்டனையை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்கின்றார், அந்த தண்டனை அவருக்கு கொடுக்கின்ற நேரத்தில் அவர் ஒரு இடத்தை நோக்கி ஓடுறாரு. என்னடா இது ஓடுறாரு, பயந்துட்டார் போல இருக்கு என்று மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் அடிக்கக்கூடிய இடத்தில் கல்லு மண் இது மாதிரி விஷயங்கள் பெருசா இல்ல, சும்மா மட்டையை கொண்டும் சின்ன சின்ன கல்லை கொண்டு அடிச்சா இன்னைக்கு உயிர் போறது. அவர் ஓடுறாரு, ஓடி ஓடி ஒரு இடத்துல ஹர்ரா என்ற பகுதியில அப்படி யூட்டர்ன் பண்ணி தன்னுடைய நெஞ்ச நிமித்தி நிற்கிறாரு. இந்த இடத்துல நிறைய கல்லுகள் கிடக்கிறது, கற்கள் நிறைந்த பகுதி, இதை வச்சு அடிங்க, அப்பதான் அந்த தண்டனை நிறைவேறும் என்று சொல்லி தன்னுடைய நெஞ்சை நிமித்து நின்று அவருடைய தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக நபி மொழிகளை பார்க்கின்றோம். அவரும் அப்படித்தான் செஞ்ச தப்பை யாரும் போய் சொல்லல. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சமூக வலைதளம் மூலமா யாரும் காட்டி கொடுக்கல. அவரே நான் செய்து விட்டேன், இதற்கான தண்டனை உலகத்தில் பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேன் என்கின்ற அவருடைய ஈமான் இருக்கின்றது. அடிக்கின்ற நேரத்தில் அந்த ரத்தம் தெரிக்கின்றது. அந்த ரத்தத்து மேலே பட்டவுடன் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிலர் சொன்னார்கள், இந்த ரத்தம் ஏமாறப்பட்டதா என்றெல்லாம் அருவருப்பு படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாயிஸ் அவர்கள் செய்த அந்த பாவ மன்னிப்பு தேடல் ஒரு சமுதாய ஒரு கூட்டத்தாருக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்றெல்லாம் நபி மொழிகளை பார்க்க முடிகிறது என்று சொன்னால், இப்படி ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்திலும் அந்த சமுதாயத்திலே பல நபித்தோருடைய வாழ்க்கையும் தன்னுடைய சந்தேகம் இல்லாத வாழ்க்கைக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றது. உறுதியோடு இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஈமானுக்கே இறுதி வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ் வெற்றியை தருவான். இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமாருடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்று. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, வழியே கிடையாது, நம்பிக்கை ஒன்றுதான் இருந்தது. அதான் கடல்ல இருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். பின்னாடி எதிரி, முன்னால் கடல். நம்ம என்ன முடிவு எடுப்போம்? நம்பிக்கை இருந்தது, ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் காப்பாற்றினான். நெருப்பில தூக்கி போடும் போது கூட அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியதாக நமக்கு குர்ஆனில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எண்ணற்ற நபிமாருடைய வாழ்க்கை வரலாறும் உறுதியான நம்பிக்கைக்கு கிடைக்கக்கூடிய பரிசை நமக்கு கண்கூடாக காண்பிக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அந்த உறுதியான தன்மை எல்லாம், அந்த உறுதியற்ற தன்மை நமக்கு காணப்படுவதன் காரணமாகத்தான் உலக மோகங்களில் ஆசைப்பட்டு கடுமையான விஷயங்களை கூட நிறைவேற்றாத நிலை பலருடைய வாழ்க்கையை தொடர்கிறது என்று சொன்னால், இந்த செய்திகள் எல்லாம் கேட்டதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் சரி, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு வழியை நமக்கு காட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை கடைபிடிப்பதை தாண்டி இருக்கிற ஒண்ணுமே கிடையாது. பொருளாதார விஷயம் கிடையாது. அதனால ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் வருதா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய நம்பிக்கையில் நான் உறுதியாக இருப்பேன், வணக்க வழிபாடுகளே உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி எல்லாவற்றிலும் நாம் உறுதியை கடைபிடிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு இறுதியானதாக உறுதியானதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வரலாறுகளை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. எனவே சந்தேகம் இல்லாத ஈமான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் அதிகமாக பிரார்த்தனை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி உறுதிமிக்க பிரார்த்தனை நமக்கு பலர் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதையும் கடைபிடித்து நம்முடைய உறுதியான ஈமானை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நன்மை பெற வேண்டும் என்பதை சொல்லி ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மதுரையில நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு மாநாடு ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழ் 4 மாத கால செயல் திட்டம், 4 மாதங்களாக இளைஞர்கள் சம்பந்தமாக அவருடைய வழிகேடு, அவர்கள் எப்படியெல்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியே போகின்றார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இளைஞர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்பன போன்ற அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் நோட்டீஸ் வழியாக, பொதுக்கூட்டங்கள் வழியாக பல பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக ஒரு மாநாடை வைத்து அந்த ஒரு செயல் திட்டத்தை முடிப்பதன் அடிப்படையில் அக்டோபர் 5ஆம் தேதி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல இளைஞர்கள் அதிகமாக பங்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தகவலையும், அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாமே அழைச்சிட்டு போனோம் இல்லையா, அவங்க முன்னாடியே என்ன செய்யுங்க, கிளையை அணுகி வரக்கூடிய தகவலை நீங்க சொல்லிருங்க. ஏன் அப்படி கேட்கிறோம் சொன்னா, நீங்க எவ்வளவு பேர் வர்றீங்கன்னு சொன்னா தான்
உங்களுக்கான வாகன ஏற்பாடுகள் செய்ய முடியும், உணவு ஏற்பாடு, இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அதுவும் இப்ப லீவு நேரம், திடீரென்று ஒரு வாகனத்தை நாம இப்ப போய் புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியே சொல்லியிருந்தோம் சொன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். பின்னாடி போய் இப்பவே நம்ம புக் பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்க பிஸியாக இருக்கக்கூடிய நேரம், அப்படி இப்படி எல்லாம் பல சிக்கல்கள் இருப்பதன் காரணமாகத்தான் முன்னாடியே நம்ம என்ன செய்யறோம், வரக்கூடியவருடைய எண்ணிக்கையை கேட்கிறோம். வரக்கூடிய சகோதர சகோதரிகள் கிளையை அணுகி அதற்கு வருவதற்கு உறுதிப்படுத்துமாறும் நாம் ஒரு தகவலை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.